காலையிலேயே ஆப்போசிட் ஆட்டுக்கால் பாயவும் வச்சாச்சு. வேணுங்கிறவங்க இட்லி வச்சு சாப்பிட்டோம். அதுவும் ஒரு வீடு ஊற்றி வச்சாச்சு. சின்னத்தைக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் ஊர்லேருந்து வருவாங்க. இனிமேல் அவங்கள விடவே கூடாது, நம்ம கூடவே வச்சுக்கணும். அவங்க இருக்கிறது நமக்கு யானை பலம். இத்தே வாங்க, உங்களை தான் யோசிச்சுக்கிட்டு கிடந்தேன். வாங்க சூட 2 ஆப்பம் சாப்பிடுங்க. இதுக்குமா காலங்காத்தால் ஆப்பம் ஆட்டுக்கால் பாயெல்லாம் வச்சிருப்ப போல. எத்த நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதான் ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஏம்மா எனக்காகவா செஞ்ச? ஆமாத்த, உங்களுக்காக செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? நீங்கள் எனக்கு அத்தைக்கு அத்தை, அம்மாவுக்கு அம்மா, அப்புறம் உங்களுக்கு தானே செஞ்சு தரணும். இருந்தாலும் நீ எதுக்கும் நடக்கட்டி இப்படி விறகடுப்பில் உட்காந்து வேந்துட்டு இருக்க. பேசாமல் வீட்டிலே ஒரு வீடு இட்லியை ஊற்றி விட்டுருந்தேன்னா அத்தை பாட்டுக்கு ஜம்னு சாப்பிட்ருப்பேன்ல. இதெல்லாம் ஒரு கஷ்டமா அத்தை? நீங்கள் உட்காருங்க. என் வீட்டுக்காரர் எவ்வளோ அழகாக வளர்த்து கொடுத்துருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லைம்மா, முதல்ல அவனுக்கு போய், அவன் தான் வெளில போகிறவன், அவனுக்கு முதல்ல சாப்பாடு வச்சு அனுப்பிடுவோம். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். சரி தர, அதுவும் சரிதான். சரி, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுவோம். நான் உள்ளே போய் தட்டு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கேன். நீ இங்கே உட்காந்துரு. சரி தர. அத்தை வரத்துக்குள்ளே ஆப்பத்தை இறக்கிட்டு குழம்பு சூடு பண்ணுவோம். காலையிலே வச்சது ஜில்லுன்னு ஆயிருக்கும். கொஞ்சம் குழம்பு சூடு பண்ணோன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா சூடாகட்டும். இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு கிடக்க? ஏங்க பார்த்தா எப்படி தெரியுது? ஓடி பிடிச்சா விளாண்டுக்கிட்டு கிடக்காங்க. இங்கே தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆப்பம் போட்டுட்டேன், ஆட்டுக்கல் பாயோ ரெடி. வாங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டியூட்டி கிளம்புங்க. அதான் கேட்குறேன். உள்ள அம்புட்டு பெரிய கிச்சன் இருக்கு, அங்கே சமைக்காம இங்கே வந்து உட்காந்து அது விறகு மூட்டி சமைச்சிக்கிட்டு இருக்க. எதுக்கு கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு கிடக்க? உள்ள கேஸில் சமைக்க வேண்டியதானே? ஏங்க எனக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க. எனக்கு இப்படி காத்தாட வந்து உட்காந்து செய்கிறதா நல்லாயிருக்கு. உள்ள கேஸும் வீணாகாது பாருங்கள். 4 விறகு கட்டையை தூக்கி வச்சு அடுப்பாக போகுது. இது என்ன கஷ்டம்? நான் சொல்கிறதையே கேட்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்க நீ. எப்போதான் நீ திருந்த புரியும் தெரியல. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் பேசுகிறேன். அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏங்க எனக்கு இது கஷ்டமே இல்லைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்படி சமைக்க தான் பிடிக்கும். போகிற வரவெல்லாம் புருஷன் கவர்மெண்ட் வேலையில் இதுக்காக பொண்டாட்டியை பாரு எப்படி விறகடுப்பில் சமைக்க விட்றான்னு பேசணும். அதானே உனக்கு வேணும். ஏங்க போகிற வரவன் பேசுகிறதுக்காகலாம் நம்ம சந்தோஷத்தை விட முடியுமாங்க? நீங்கள் வாங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டுங்க. நட்டாத்தி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? முதல்ல இருந்து டேய், எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட கத்திட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏம்மா, இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. உள்ள அவ்வளோ பெரிய கிச்சன் இருக்குல்ல, அதை விட்டுட்டு எதுக்கு வாசலில் உட்காந்து இப்படி சமைச்சிட்டு கிடக்கா? நெருப்புல வேகணும் அவளுக்கு என்ன தலையெழுத்தா? எது இல்லைத, நான் ஆசைப்பட்டு தான் செஞ்சேன். ஆமாம், ஆசைப்பட்டு செஞ்சேன், ரோசப்பட்டு செஞ்சேன்னு பார்க்குறவள என்னத்தை காரி துப்புவான். புருஷன் கவர்மெண்ட் வேலையில் இருக்க, பொண்டாட்டி எப்படி கஷ்டப்படுத்துறான்னு எனக்கு தேவையா அதெல்லாம்? டேய், நீ என் கூட ஒரு நிமிஷம் வாடா. அதெல்லாம் ஒன்று வேணாம், அவளை முதல்ல எந்திரிக்க சொல்லுங்க. நீ வான்னு சொல்கிறேன்ல, வா. ஏம்மா, எதுக்குமா என்ன இப்படி இழுத்துட்டு வரீங்க? அவளுக்கு இன்னும் 2 பாட்டு விட்டாதான் சரி வரும். எப்போ பாரு நான் சொல்கிறதே புரிஞ்சுக்காம அவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு கிடக்கா. டேய், கொஞ்சம் பொறுமையாக பேசுடா, அவள் காதில் விழுவ போகுது. விழுவணும் தான் பேசுகிறேன். அப்போ ஏதாச்சும் புத்தி வருதுன்னு பார்ப்போம். ஏண்டா, அவள் நமக்காக தான் காலையில் நினச்சி இப்படி கஷ்டப்பட்டு ஆப்போசிட்டு பாயால வச்சிருக்கா. அவளை இந்த விளாசுற நல்லா இருக்குதெல்லாம். ஏம்மா அவள் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை. அதையே வந்து விறகடுப்பில் உட்காந்து வெந்துக்கிட்டு கிடக்கா. அவள் கஷ்டப்படுறதுனால தானே நான் இந்த திட்டுறேன். ஏண்டா, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் செய்கிறான். அதுக்கு நீ எதுக்கு திட்டுற அவளை? இன்னைக்கு நான் சொல்கிறதான், இன்னொரு வாட்டி என் மருமகளை திட்டினேன் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். அவள் விருப்பம் கேஸ் அடுப்பில் சமைக்கிறதா விறகடுப்பில் சமைக்கிறதாங்கிறது. அதெல்லாம் நீ இனிமேல் தலையிடக்கூடாது. ஏம்மா இல்லைம்மா. என்ன இல்லைம்மா நல்லம்மான்னு? யார் எப்படி எனக்கு தெரியும். என் மருமக மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இன்னொரு வாட்டி அவளை ஏசுனேன், உங்கள் அம்மா இல்லாத குறைய நீ தீர்க்குறியோ? சொல்லிட்டேன். உன்னை பெற்ற வேணா அவங்க அம்மாவாக இருக்கலாம், நம்ம பூரா தூக்கி வளர்த்தது நான் தான். ஞாபகம் வச்சுக்க. என்னை மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. அவளை திட்டுறது இன்னொரு வாட்டி பார்த்தேன், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். சரிம்மா, அவளை நான் ஒன்றும் சொல்லலை. சொன்னாதான் நீங்கள் வந்துடுறீங்களே. இதுதான் என் பையனுக்கு அழகு. என் பையனாகவே இரு, சரியா? அவள் உனக்காக தான் அம்புட்டு செய்கிறா. அவளை போய் ஏசுனேன், அவள் மனசு என்ன பாடுபடும். போய் அவளை சமாதானப்படுத்து. சரி. உங்களை மாதிரி ஒரு மாமியாரை நான் பார்த்ததே இல்லை. பரவாயில்ல, கண்ணு வைக்காத. போய் அவளை சமாதானப்படுத்து. சரிம்மா. அவன் நம்ம மருமக. இவனும் புரிஞ்சிடாம அவளை பேசிட்டான். சரி, இவன் முதல்ல போய் பேசிட்டோம், அப்புறம் நம்ம போய் பேசிக்குவோம். நம்ம பொண்டாட்டி சரியான கோவத்தில் இருப்பா. சரி, தப்பா நம்ம மேலே தானே, சமாதானப்படுத்துவோம். ஏண்டி நட்டாத்தி, நீங்கள் வந்துட்டீங்களா? உட்காருங்க, எடுத்து வைக்க சாப்பாடு. சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகலாம். ஏம்மா, என் மேலே உனக்கு கோவம் இல்லை?
இந்த திட்டுனே கொஞ்சம் கூட உன் மனசுல கோவமே இல்லையா? சிரிச்சுக்கிட்டு சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்ற. ஏங்க நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்படணும்? நீங்கள் என் மேலே இருக்க அக்கறையில் தானே சொன்னீங்க. அதுக்கு யாராவது போய் கோவப்படுவாங்களா? நீங்கள் உட்காருங்க, நான் ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வைக்கிறேன். ஆ, உன்னை மாதிரி புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி கிடைச்சா என் வாழ்க்கையிலையும் பிரச்சனையே இருக்காது. இல்லைன்னா இனிதே இருக்கும். ம் ஆப்பம் ஆட்டுக்கால் பாயெல்லாம் நிறையா தான் வச்சுருக்கேன். எனக்கு ஒன்று நீங்கள் ஐஸ் வைக்க வேணாம், எல்லாம் ஊற்றி சாப்பிடுங்க. சரி சரி, வா கொண்டு வந்து வை. இந்தாங்க சாப்பிடுங்க. ஆட்டுக்கும் ஆட்டுக்கால் பாயவும் நீ சூப்பராக இருக்க முடியே. ஏம்மா எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆப்பும் பாயாலையும் செய்கிற? ஒரு இட்லியோட இடாயிட்டு தானே. ஏங்க அத்தை நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் செஞ்சேன். நல்லது நல்லது. அம்மாவுக்கு செஞ்சு போடு, நல்ல நாளே செஞ்சு போடு, அப்போ தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுனா உசுறு. மதியானம் என்ன மச்சம் வைக்க? மீன் குழம்பு தாங்க வைக்கலான்னு பார்க்க. சந்தைக்கு போய் மீன் என்ன விலைன்னு விசாரிக்கணும். நீங்கள் வாங்கி அனுப்பிச்சி விட்டுட்டீங்களா? இல்லைம்மா, ஸ்டேஷனில் கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது. நீயே போய் வாங்கிட்டு வந்துட்டு. சரிங்க. முன்னெல்லாம் மல்லிகை அக்கா உமா எல்லோரும் வருவாங்க, சரி போயிட்டு வந்துடுவேன். இப்போ அப்படி இல்லை பாருங்கள், அவங்களாம் புரட்டாசி மாதம் விருதம் இருக்காங்க, நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் சரி ஒத்தையில போடுங்க, நீங்கள் எதுவும் வாங்கி கொடுத்து விடுவீங்களான்னு பார்த்தேன். சரி விடுவா, நானே வாங்கி கொடுத்து விட்றேன். இல்லைங்க வேணாம், நானே வாங்கிக்கிறேன். இந்த பக்கம் மீன் விற்கிற பொருளை வந்தாலும் வரும், அதுக்கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். இல்லைனா நானே பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, எல்லாம் சமைச்சு போடு, அம்மாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதெல்லாம் சொல்லணும் போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம மருமக நமக்காக காலையில எந்திரிச்சு ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாலும் செஞ்சு வச்சிருக்கா. நம்ம அவளுக்கு ஒன்றும் செய்யலைன்னா எப்படி? சரி, ஒரு காப்பி தண்ணியாச்சும் போட்டு கொண்டு போய் கொடுப்போம். வெயிலில் காஃபி போட்டு கொடுக்க வேணாம், ஒரு ஜூஸ் கீஸை போட்டு கொடுப்போம். ஏங்க இது எப்படிங்க பத்தோம்? இன்னும் 2 சாப்பாடு சேர்த்து சாப்பிட வேண்டியதானே? அதுக்குள்ளே கையெழும்பிட்டு வந்துட்டீங்க. இல்லைம்மா போதும், போய் ஓடி ஆடி வேலை செய்யணும்ல. இதுவே நிறையா தான். ஸ்டேஷனுக்கு போனால் தூக்கம் தான் வரும். சரி பார்த்து போயிட்டு வாங்க. ஏமா அம்மா எங்கே காணோம்? ஆமாங்க, நானும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன். சூடரப்பே வந்தாங்கன்னா சூடாக 2 ஆப்பத்தை வச்சு சாப்பிடுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சரி உள்ளதான் இருப்பாங்க, நீ போய் கூட்டிகிட்டு வா. சரிங்க. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க, மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன். பார்க்குறேம்மா, முடிஞ்ச அளவுக்கு வர பார்க்குறேன். நீங்கள் வரலன்னா நான் டிஃபனை கட்டி எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கே வந்துமே பார்த்துக்கோங்க. நீ செஞ்சாலும் செய்வம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ இங்கே இரு, நானே வரேன் சாப்பிட்றதுக்கு. நீ வெயிலில் கிடந்து அலையாது. சரி, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. தர்பூசணி பிழிஞ்சு ஜூஸை போட்டாச்சு. இது வெயிலுக்கு நல்லா இருக்கும். உடம்புல நீர் சத்து நல்லா இருக்கணும்னா இது மாதிரி ஜூஸாக குடிக்கணும். இது நம்ம மருமகளுக்கு கொடுப்போம். பாவம் வரகடப்பில் என்ன சமைச்சுக்கிட்டு கிடக்கா. சரி, இந்த அத்தை எங்கே போனாங்கன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? உங்கள் தேடி தான் நானே வரலான் இருந்தேன். உள்ள கிச்சனில் தாமா இருந்தேன். ஓ கையில் என்ன வச்சுருக்கீங்க? ஏதோ சவப்பாக இருக்குது. ஜூஸுமா, தர்பூசணி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து தர்பூசணி ஜூஸை போட்டேன். ஐயோ அத்தை, உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு ஜூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிடக்கீங்க? எல்லாமே நீ தான் செய்வியோ, நான் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி தானே? ஐயோ அப்படி இல்லை அத்தை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சும்மா சொன்னேம்மா, உடனே பதறாத. நான் ஜூஸ் போட்டு உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா குடி. எனக்கா? ஆமாம்மா, நீ காலையிலேருந்து எங்களுக்காக தானே இங்கே உட்காந்து ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் செஞ்சு வச்சுட்டு கிடக்க. இந்த ஜூஸை குடி, அப்புறம் தெம்பா வேலை பாரு. ஐயோ நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனாம்மா? எதுக்கு இப்போ அழுகுற? இல்லைத்த, உங்கள் பாசத்தை நினைக்கிறப்போ என் கண்ணில் ஆனந்த கண்ணீரே வருது. முதல்ல கண்ணை தடமா. என் மருமகன் என்னைக்கும் அழகக்கூடாது. என்னைக்கும் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி சிரிச்ச முகமாக இருக்கணும். முதல்ல கண்ணை தட. சரி, அத்தை உனக்காக சந்தோஷமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். நீ இப்படி அழுது அத்தை மனசை கஷ்டப்படுத்தாது. நீ சிரிச்சாதான் அத்தை மனசை சந்தோஷப்படும். எங்கே சிரி பார்ப்போம். தட்ஸ் மை கேர்ள். சரி, இந்த ஜூஸை குடி. சரிங்க அத்தை, நீங்கள் உட்காருங்க. ஆப்பா சுட்டு சுட்டு வைக்க நீங்கள் சாப்பிடுங்க. நீ முதல்ல ஜூஸை குடி, நான் அப்புறம் சாப்பிட்றேன். சரி அத்தை. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா. புசுக்கு புசுக்குன்னு கண்ணில் தண்ணி விட்டுறா. சரி, எல்லாம் போக போக மாறும். அவளும் நம்ம பொண்ணு மாதிரி தான். குடிச்சிட்டியாமா? எங்கிட்ட கொடு, அப்போ இவ்வளோ கழுவி வச்சிட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் உட்காருங்க அத்தை. ஆப்பா சுட்டு வைக்க நீங்கள் சாப்பிடுங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன். சரி, எனக்கு சாப்பாடு வை, நான் சாப்பிட்றேன். இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சமையலை குறை சொல்ல முடியுமா? கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? சாப்பாடு எதுவும் சரியில்லையா?
ஏம்டி நான் ஒன்றும் சொல்லாதப்பே உனக்கு தெரிய வேணாமா? சாப்பாடு சூப்பராக இருக்கு. நான் அதனால தான் பேச கூட பேசாம உனக்கு சாப்பிட்டு முடிச்சிருவோன்னு கடற்கடன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் 2 ஆப்பத்தை சுட்டி எடுத்துட்டு வா போ. சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் அழகாக சுட்டு சுட்டு வைக்கேன். ம்